ஸோ நான் இந்தியாவை நான் ஒதுக்கிட்டேன் அப்படின்னா அப்போ இங்கே எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உண்டு. இந்த வியூவர்ஷிப் அடி வாங்கும். இப்போ வியூவர்ஷிப் அடி வாங்கிச்சுன்னா வியூஸே இல்லாததுக்கு நான் ஏன் காசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பான்சருங்க வெளியே போயிடுவாங்க. ஸ்பான்சருங்க வெளியே போயிட்டாங்கன்னா அப்புறம் இந்த டிஜிட்டல் ப்ராட்காஸ்டர்ஸ் இருக்காங்களா, எவன்லாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு ரைட்ஸ் வாங்கி இந்த டிவி ரைட்ஸ், சேட்டலைட் ரைட்ஸ், அப்புறம் இந்த ஓடிடி ரைட்ஸ்லாம் வாங்கி வச்சிருக்கானுங்களோ அவனுங்க வந்து எப்படி ரூபா பார்க்குறது, பல கோடி ரூபா பணத்தை போட்டு ஐசிசி கிட்டேருந்து டீலை வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க பணத்தை திரும்ப வாங்கணும்னா ஃப்ரான்ச்சைசி உள்ளே வரணும்ல. ஃப்ரான்ச்சைசி உள்ளே வரணும்னா அப்போ பிளேயர்ஸ் வியூவர்ஷிப் இந்தியா இருக்கணும்ல. இப்படிங்கிற ஒரு பெரிய லாக்கில் மாட்டிக்கிட்டாங்க ஐசிசி. ஒன்றும் பண்ண முடியாது. அண்ணே நீங்கள் என்ன வேணால் கதருங்க, கூப்பாடு போடுங்க, எங்களுக்கு இந்தியா தான் முக்கியம், பிசிசிஐ வாங்கப்பா அப்படின்னு கும்பிடு போட்டு அவங்க வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி அது என்னவா மாறுது அப்படின்னா டோர்னமெண்ட்டில் அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஒவ்வொரு பிளேயர்களும். இப்போ ஜாஸ் பட்லர் வந்துட்டு கடைசி மேட்ச் விளாட்றதுக்கு முன்னாடி, இப்போ அவங்களுடைய 2வது மேட்ச் விளாட்றதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நாங்கள் வந்து இதை பற்றி நான் என்ன சொல்கிறது சொல்லுங்கள், இது ஆரம்பத்திலே தெரிஞ்ச விஷயந்தான், இது வந்து எல்லாருக்கும் ஒரு விதி, இந்தியாவுக்கு மட்டும் ஒரு விதி.